சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒரு பெரிய விபத்திலிருந்து நூலிலையில தப்பிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நாங்கள் அன்றைய நாட்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, ஏன்னா உங்களோட நான் நெருங்கி பழகியிருக்கேன். அதனால ரைட், மீண்டு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். தமிழகத்தில் பாஜகவினுடைய பயணம் எப்படி இருக்கிறது இப்போ? பார்க்குறீங்கல்ல, பாஜகவினுடைய பயணம் மிக சிறப்பாக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள், பெண்கள், பெரியோர்கள் தமிழகத்தினுடைய எந்த ஒரு கிராமத்திற்கு சென்றாலும், எந்த ஒரு பட்டி தொட்டிக்கு சென்றாலும் கூட அங்கு பாஜகவில் நான் சேருவதற்கு தயாராக இருக்கிறேன், பாஜக எனக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு 4 பேர் வந்து பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய வலுவான கட்சியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. தவிரவும் தமிழக மக்கள் அரசியல் புரிதலாக இருக்கட்டும், ஆன்மீக புரிதலாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வந்திருக்கிறது. முருக பக்தர்கள் மாநாடு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு நாங்கள் கூட்டியது போன்ற ஒரு கூட்டத்தை வேறொரு அரசியல் இயக்கத்தால் இன்றைக்கு கூட்ட முடியாது. இதுதான் நிதர்சனம். நீங்க கூட்டினீங்களா? இந்து முன்னணி கூப்பிட்டதா? இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்க. இந்து முன்னணி நடத்தியது. அப்ப கூப்பிட்டு தான் அதிமுகவை அவமானப்படுத்திருக்கீங்க. அவங்க மூத்த தலைவர்களை வீடியோவா வெளியிட்டு அவமானப்படுத்தி திட்டமிட்டு தான் பண்ணிருக்கீங்க. பாஜகவினுடைய ஒத்துழைப்போடு சேர்ந்து தான் அந்த கூட்டம் நடந்தது. அப்ப அதுக்கு நீங்களும் தான் பொறுப்பு. எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்களுடைய சேனல்ல கூட அழைப்பு விடுத்து விளம்பரம்லாம் நாங்கள் செய்திருந்தோம். அதனால இந்த கேள்விக்கு ஒன்றும் அவசியம் இருப்பதா எனக்கு தெரில. அவமானப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் அவமானம்லாம் படுத்தவே இல்லை. அது வீரத்துறவியை பற்றின ஒரு ஏவி. அதாவது 4.5 மணி நேரம் நடந்த ஒரு கூட்டத்தில் மிகச்சிறப்பாக பல விஷயங்கள் அந்த மாநாட்டில் நடந்தது. கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. எது? லட்சக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் கூடி ஒரே நேரத்தில் கந்தர் சஷ்டி கவசம் பாடின அந்த ஒரு விஷயம் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு. ட்ரம்பே வாழ்த்து சொன்னாருன்னு கூட சொல்லுங்க. இல்லைங்க, கின்னஸ் அப்ளை பண்ணி கூப்பிட்டு இருந்தா ரெக்கார்டு தாங்க. அவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கின்னஸ்னா சார், நானும் முருகரை வணங்குவேன். ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி இத்தனை லட்சம் பேர் கூடி கந்தர் சஷ்டி கவசம் வந்தாங்க சார். அதுக்காக ரெக்கார்டுனா என்னன்னா தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியும் சார். ஐயா உங்களுக்கு தெரியல. நான் பாருங்க, நீங்க இது மாதிரி பெரிய கூட்டத்தை முறையா பாத்திருக்கீங்க. பிஜேபி ஆர்கனைஸ் பண்ண கூட்டத்தை உங்க திமுக கூட்டம் சொல்லுங்களேன். 5000 சேர் போட்டு அதுக்கு ஆள் இல்ல, 2000 சேர் போட்டு அதுக்கு ஆள் இல்ல. நெய்வேலியில உதயநிதி போற கூட்டத்துல ஒருத்தன் இல்ல. நீங்க எல்லாம் பேசலாமா? நான் எவ்வளவு சாஃப்டா ஆரம்பிச்சேன், அப்புறம் வெறி ஏத்தி இன்டியூஸ் பண்ணி திமுகவை திட்ட வைக்கிறீங்க. ஆனா உங்களை வந்து எல்லாரும் திமுக காரன்றாங்க. ஆனா என்ன திமுகவை நீங்க தான் அதிகமா திட்ட வைக்கிறீங்க. பாருங்க, நான் எங்களை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம இப்ப திமுக வம்பு வச்சிட்டீங்க. திமுகவுக்கு கூட்டம் வருதா பாஸ்? திமுக கூட்டம் வருதா? சேலஞ்சு பண்ணி சொல்றேங்க, திமுகவுக்கு கூட்டம் வர்றது கிடையாதுங்க. நான் என்ன கேட்கிறேன், முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்சவங்க விஜய் ஆனந்த் சொன்னாரா, சேர தூக்கிட்டு போவாதீங்க, சேர தூக்கிட்டு போவாதீங்கன்னு. இப்ப தூக்கிட்டு போவாதீங்க கேட்டாரா? சரி, இப்ப வந்து திருமாவளவன் வந்து ஏப்பா கம்பி எல்லாம் கைட்டுறீங்க, கம்பிக்கெல்லாம் நாங்க காசு கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னாரா? இப்படி ஒரு கூட்டம் சார். அப்ப 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் கூட்டின ஒரு கூட்டத்துல சேரை எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த திடலை வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போறாங்க. அது நீதிமன்றம் சொல்லுச்சு, இதெல்லாம் நீங்க பண்ணாதான். நீதிமன்றம் வந்து இந்த சேரெல்லாம் அடிக்க வச்சுட்டு கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போங்கலாம் சொல்லல. சும்மா ஏதாவது பேசாதீங்க, கோர்ட் ஆர்டர் என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அரசியல் பேசக்கூடாது. நீங்க இந்த மாதிரி கிளீனா பண்ணலன்னா அடுத்த முறை உங்களுக்கு இங்க பர்மிஷன் கிடைச்சிருக்காது. அப்படி ஒரு விஷயமே இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. அப்படிலாம் கோர்ட் ஆர்டர்ல கிடையவே கிடையாது. இந்த கூட்டம் கிடையாது. எல்லா கூட்டத்திலயும் பிஜேபி, RSS, இந்து முன்னணியுடைய பழக்கம் இப்படிப்பட்ட ஒரு பழக்கம். இவ்வளவு கூட்டம் இருக்கு மாதேஷ். அதான் லட்சக்கணக்கான பேர் கூடும்பொழுது ஒரு ஆர்கனைசேஷனல் பிஹேவியரை எதிர்பார்க்க முடியாது. எவ்வளவுதான் அது கட்டுப்பாடான இயக்கமாக இருந்தாலும் கூட
ஆனா இத்தனை லட்சம் பேர் ஒரு ஆர்கனைசேஷனல் பிஹேவியருக்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னா இது தமிழக அரசியலுக்கான முன்னுதாரணம். மற்ற கட்சிகள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க திமுக கூட்டத்துல பாருங்க, கூட்டமே இல்லை, ஆனா வாழத்தார இருக்கிறாங்க. அந்த வீடியோக்கள் நீ ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இப்ப நீங்க சமீபத்துல நான் சவால் விட்டு சொல்றேன், திமுக நடத்தின எந்த கூட்டத்துக்கும் மக்கள் கூட்டம் வரவே இல்லை. வெறும் சேர் தான், ப்ளூ கலரு மஞ்சள் கலர் சேர் தான் இருக்குது. ஆனா இன்றைக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் உள்ள வந்து மாநாட்டுக்குள்ள வெளில வராம லட்சக்கணக்கான பேர் வெளில நின்னாங்க. எல்லாமே பக்தியின் அடிப்படையில மிகப்பெரிய ஒரு அரசியல் விழிப்புணர்வோடு மக்கள் சேர்ந்த ஒரு இல்ல பக்தின்ற அடிப்படையில வந்தாங்க. ஆமா, பக்தின்ற அடிப்படையில கோயிலுக்கு எல்லாரும் போறாங்க. நான் கூட தான் காலையில போயிட்டு வந்தேன். சரிங்களா? நடத்துனது இந்து முன்னணி. நீங்க சேகர் பாபு என்ன சொன்னாரு, இது வந்து முருக பக்தர்கள் மாநாடு, சங்கிகள் மாநாடு. தமிழ்நாட்டுல எத்தனை லட்சம் எத்தனை கோடி சங்கிகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கோடியா தெரியுதா? என்ன சார் நீங்க நான் என்ன சொல்றேன், நீ தான் பெரிய ஆளாச்சப்பா, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்து, திமுகவுக்கு சவால் விடுறேன். நீங்க தான் அப்படியே கோடிக்கணக்கான முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்துச்சு. இந்த அளவுக்கு கூட்டம் இல்ல பாஸ். வந்துச்சு சார். பழனியே எங்களது மலைனா அது மடு. சில வியாபாரிகள் சங்கத்துக்கிட்ட நான் பேசியிருந்தேன் சார். நீங்க எங்க நான் பேசியிருந்தேன், சில வியாபாரிகள் சங்கத்துக்கிட்ட நான் பேசியிருந்தேன். பாருங்க, எங்க பாருங்க, முத்தமிழ் முருகன் மாநாடு காட்டுங்க, ஜூம் பண்ணுங்க, போட்டோ எடுத்து காட்டுங்க. முத்தமிழ் முருகர் மாநாட்டுக்கு எவ்வளவு கூட்டம் வந்து போட்டோ எடுத்து காட்டுங்க. நீங்க வியாபாரிகள் போனாங்களே, வியாபாரி எங்க மேடையில கூட்டமா இருந்ததை பத்தி பேசக்கூடாது. சரி, கீழே கூட்டம் இருந்ததா? நீங்க மேடையில கூட்டம் எப்படி வேணா வர. மேடையில என்ன 50 பேர் இருந்தா கூட்டமா தான் இருக்கும் மேடை. கீழே இருந்ததா கூட்டம்? சார் நான் என்ன சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து விட்டது. தமிழகத்தில் திமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் நடத்துகிற மதவாத அரசியலுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு தமிழக மண்ணில் தமிழக மக்களிடம் வந்து விட்டது. இதுதான் முருக பக்தர்கள் மாநாடு சொல்லுகிற செய்தி. சரி, அதுக்குதான் சேகர் பாபு அலறாரு. எல்லாம் இந்த விசிகா பதறுது, எல்லாம் திமுக கூடாரமே உதறுது. ஏன் உதறுது? மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து விட்டது. இங்கு ஆன்மீகம் இனிமே மதவாத அரசியல் பண்ண முடியாது. எல்லார் வீட்லயும் ஆன்மீகம் இருக்கு. ஆன்மீகம் இருக்கிறத கொண்டு வந்து உங்க அரசியலா நீங்க எடுத்து அதுக்கு ஒட்டுமொத்த காப்பி ரைட்ஸ் நீங்க எடுத்துக்க முடியாது. அதே போல அந்த கூட்டமெல்லாம் உங்களை நம்பி வந்துச்சு, உங்களை தேடி வந்துருச்சு, நாளைக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகணும் கனவுல எல்லாம் நீங்க கின்னஸ் ரேஞ்சுக்கெல்லாம் இது பண்ண வேண்டாம், கனவு காண வேண்டாம். 12% ஓட்டா ஆல்ரெடி வச்சிருக்கிற ஒரு கட்சியினுடைய பிரதிநிதிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க என்னன்னா ஏதோ உங்களுக்கு சைக்காலஜிக்கலா ஒரு பிரச்சனை, ஹெலுசினேஷன் ப்ராப்ளம், இது மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஏத்துக்கிறது உங்களுக்கு மனப்பக்குவம் இல்ல. நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. நானும் ஒரு தடவையும் சொல்றேன், தயவு செய்து நிறுத்தாதீங்க, மதேஷ் பேசிக்கிட்டே இருங்க. நாங்க போய் செஞ்சார்ஜ் கோட்டையில உட்கார்ற வரைக்கும் தயவு செஞ்சு பேசுங்க. ஏன்னா ஒரு கட்சி அப்படித்தான் படிப்படியா வளரும். 1949 தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக 1967 தான் ஆட்சியை பிடிச்சது. அதுவும் ராஜாஜியோடைய தயவுல, இன்னும் பல கூட்டணி கட்சிகளோட தயவுல. இதுதான் வரலாறு. ஒரு கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு வளர வேண்டும் என்று சொன்னால் படிப்படியாக வளர வேண்டும். 96ல தனியா எம்எல்ஏ வச்சிருந்த கட்சி பிஜேபி. புரியுதுங்களா? என்னைக்குமே பிஜேபியினுடைய பிரசன்ஸ் தமிழகத்தில் இருந்து கொண்டே இருக்கு. தமிழகத்தினுடைய பேசு பொருளாக, அரசியலுடைய அடிநாதமாக, தமிழகத்தினுடைய சித்தாந்தத்தினுடைய போரினுடைய மிகப்பெரிய போர் வீரனாக தமிழக பாஜக என்றைக்கும் களத்தில் இருந்து கொண்டே இருக்கு. பிஜேபி இருக்குன்னா நாங்க வரமாட்டோம். பிஜேபி இருக்கு, ஐயோ அங்க பிஜேபி இருக்குங்க அதனால நான் போக மாட்டேன், ஐயோ அங்க பிஜேபி இருக்குங்க அப்படின்னா அந்த பக்கம் யாரையும் அனுப்பாதீங்க அப்படின்னு இங்க எல்லா கட்சிகளுமே பெரும்பாலும் 99% கட்சிகள் சொல்றாங்க. அதுதான் அதான் மதேஷ், தமிழ்நாட்டுல இந்த சூழ்நிலையில இருக்கு. ஏதோ செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போறேன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் திமுக தான் கட்சி, விசிகா தான் கட்சி, காங்கிரஸ் தான் கட்சி, மதிமுக தான் கட்சி. வேற எதுவும் உங்களுக்கு கட்சியா? நான் சொல்லல சார், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான கட்சிகள், அங்கீகாரம் பெற்ற கட்சிகளே சில. யார் சொன்னா? விசிகா, எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உங்களை வேண்டான்றாருங்க. இல்லைங்க, அவர் உங்களை வேண்டான்றாரு. அப்படிலாம் பிஜேபி வேண்டாங்க அப்படிலாம் சொல்லலைங்க. அது அவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ட். அதை வந்து கொண்டு வந்து பிஜேபி கூட கனெக்ட் பண்ணாங்க. மிகப்பெரிய அரசியல் தலைவருங்க, அரசியல் ஞானி தமிழ்நாட்டுல, அவரே சொல்றாரு பிஜேபி கூட சேர்ந்ததுனால தாங்க நாங்க இல்லன்னா 4-5 எம்பி போயிருப்போம். திருவண்ணாமலைக்கு தருமபுரிக்கு போறதுக்கு முன்னாடி, ஆரணிக்கு போறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு வந்து அஸ்வத்தாமனுக்காக பிரச்சாரம் பண்ணி அந்த கூட்டத்துல 1 மணி நேரம் நின்று 9 தடவை அஸ்வத்தாமன் பேரை சொன்னாரு. சரிங்களா ஐயா? இந்த கதையெல்லாம் இங்க விடாதீங்க. அவரு வந்து பிஜேபி பத்தி பேசல, அந்த கான்ஃபிளிக்ட பத்தி பேசல. அது வந்து அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற இன்டர்னல் கான்ஃபிளிக்ட். அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கும் இது கிடையாது. நீங்க பேசிக்கலாம், நீங்க பத்திரிகையாளர் என்னன்னா பேசிக்கலாம். ஒரு கட்சியுடைய உள்விவகாரத்துல நான் தலையிட விரும்பல. ஆனா அவருக்கே பிடிக்கல பாருங்க. கூட்டணியோட நீங்க முடிச்சு போடாதீங்க. அது கூட்டணி சம்பந்தப்பட்டது கிடையாது, அது இன்டர்னல். சார், ஒண்ணு பிஜேபி இருக்கிற அணியோட சேர்ந்தா நமக்கும் நஷ்டம்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுல. பிஜேபி தலைமையில எத்தனை கட்சி வந்தது?
பிஜேபி தலைமை 2 பேர் இருக்கீங்க, 2 பேர் இருக்கீங்க. அந்த 2 பேர்லயும் 2 பேரையும் நீங்க பத்திரிகையாளர் தானே. இந்த லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபி தலைமை ஏற்று எத்தனை கட்சிகள் இருந்தது சொல்லுங்க. இல்ல போற போக்க பார்த்தா நீங்க பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஏடிஎம்கேவை அலைன்ஸ்ல எப்படியோ சேர்த்துட்டீங்க. அதே போல ஏடிஎம்கே உங்க கூட சேர்ந்துச்சு. போற போக்க பார்த்தா அந்த பாஷா படத்துல நக்மா வந்து ரஜினியை யார் ஆட்டோல ஏத்திக்கிட்டு பாய் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களை கட்டி விட்டு பாய் சொல்ல போறாரு எடப்பாடி. அதை தான் போயிட்டு இருக்கு போல தெரியுது எனக்கு. என்னமோ மறுபடியும் நீங்க அந்த எத்தனை கட்சின்னு சொன்னீங்க பாருங்க, அவங்களோட தான் 24ல ஒரு கட்சியை வச்சுட்டு இருந்தீங்களே, அவங்களோட சேர்ந்து தான் பயணிக்கணும் போல தெரியுது எனக்கு. நம்ம ஆசையெல்லாம் 1000 இருக்கலாம். ஆசை இல்ல சார், நீங்க சீனிட்டே இருந்தீங்கன்னா ஆசையை சொல்லும் போது இந்த ஆட்டோ சீனை சொல்லும் போது சிரிப்பு அப்படியே பொத்துக்கிட்டு வருது. ஏன்னா மனசுக்குள்ள இருக்கிற ஆதங்கம். ஐயோ நான் ஏற்கனவே சொன்ன தெரியுங்களா கூட்டணி அமைஞ்ச போதே நீங்க ஒரு காமெடி சொன்னீங்கல்ல, நான் லேட்டஸ்டா சொல்றேன். லேட்டஸ்ட் இல்ல, இதுவும் பழசுதான். வாரிசு இல்லாத சொத்தாச்சு ஆட்டையை போட்டு போயிடலாமேன்னு பார்த்தேன், பேரன் ஒருத்தன் வந்துட்டானேங்கிற மாதிரி நீங்க வந்து மக்களுக்கு திமுகவின் மீது மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது. சரி, ஆனா என்னடா பண்றது, ஆப்போசிட்ல வலுவான கூட்டணி இருந்தா அதை வந்து அந்த அறுவடை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இன்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் இணைந்து மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமைத்து விட்ட காரணத்தினால உங்களுக்கு வைத்திருச்சல சீண்டிட்டே இருக்கீங்களே, அவங்கள நோண்டிட்டே இருக்கீங்களே, அவங்கள சும்மா அவங்கள டச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க கடைசியா அதை பாருங்க டாடா பாய் அப்படின்ட்டு விஜய் எது விஜய் அவங்களும் போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதே உங்க கற்பனை மாதேஷ். தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்துச்சுன்னா அவ்வளவுதான் சார். நீங்க பாய் மறுபடியும் நீங்க எல்லாரும் யார் யாருன்னா அந்த பழைய 2024 ஒரு குரூப் வச்சிருந்தீங்களா, அவங்கள வச்சுக்கிட்டு 18% அப்படின்னு பெருமையா சொல்லி அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு % சொல்ல முடியும். ரொம்ப சிரிக்கிறீங்க. நான் கேக்குறேன், 2014 பிஜேபி பின்னாடி எத்தனை கட்சி கூட்டணி இருந்தது சொல்லுங்க. 2014 பாராளுமன்ற தேர்தல். ஆமா, அன்னைக்கும் கொஞ்சம் பெரிய அளவுக்கான கூட்டணி அன்னைக்கு இருந்தவங்க கூட இன்னைக்கு இல்ல. கொஞ்சம் பெரிய அளவிலான கூட்டணியா? இல்ல, பெரிய கூட்டணி தான் சார். யார் யார் இருந்தா வாங்க, யார் யார்? தேமுதிக இருந்துச்சு, பாமக இருந்துச்சு, ஒரே மேடையில எல்லாரும் உட்கார்ந்தாங்க. எனக்கு நல்ல அதிமுக தனியா இருந்தாங்க. மதிமுக இருந்துச்சு, வைகோ இருந்தாரு. சரிங்களா, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு இவங்க எல்லாம் யாருமே வரமாட்டேன்றாங்க. இந்த இப்ப லாஸ்ட் தேர்தல்ல பாமக இருந்துச்சு, அமமுக இருந்துச்சு, தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்துச்சு. பாஜக என்கிற கட்சியினுடைய தலைமையை ஏற்று இவ்வளவு பெரிய கட்சிகள், இத்தனை கட்சிகள் வந்து அந்த கூட்டணியில இருந்தது. இல்ல, நாடாளுமன்ற தேர்தல்னா இருப்பாங்க சார். சட்டமன்ற தேர்தல் 2016 தனியா நின்னுச்சு பிஜேபி. நான் சொல்ற அரசியல் கணக்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப காங்கிரஸால தனியா நிக்கிறத பத்தி யோசித்து கூட பார்க்க முடியாது. 2016 தனியா நின்னுச்சு. இல்ல, அன்னைக்கு பெருசா பிஜேபி இல்ல இங்க தமிழ்நாட்டுல. தனியா நின்ன மாதிரி இல்ல, அன்னைக்கு அதான் பெரிய கட்சி இல்ல. உங்க கூட யாரும் சேர்றதுக்கு அன்னைக்கு ஆள் இல்ல. மாதேஷ் அப்படி இல்ல மாதேஷ். நீங்க வந்து நாளைக்கு நாங்க ஆட்சியை பிடிச்சா கூட பிஜேபி பெரிய கட்சி இல்ல நாங்க சொல்லிட்டு ஓடதான் போறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்களால ஏத்துக்க முடியல, பாவம் வைத்தறிச்சல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? 12% என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். அப்புறம் நான் என்ன சொல்றேன், அது உங்க வைத்தறிச்சல் மதேஷ், உங்களோட இருக்கட்டும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்கன்ற, தயவு செஞ்சு நிப்பாட்டுறாதீங்க. அப்படியே சொல்லிட்டே இருங்க. கடைசி வரைக்கும் உங்களை போற ஒரு 10 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. எல்லாரும் சொல்லிட்டே இருங்க, மந்திர மாதிரி உச்சரித்து கொண்டே இருங்க. இந்த வடிவேலு சொல்ல நல்லவங்க சாப்பிட தான் பலிக்கும், உங்க சாப்பிடலாம் பலிக்காது. நீங்க சொல்லிட்டே சுத்துங்க, நாங்க வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். இப்ப தமிழகத்துல மக்களுக்கு வில்லன் யாருன்னா திமுக, ஹீரோ யாருன்னா பிஜேபி. மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு மாதிரி யாருன்னா அவங்க ஹீரோ நீங்களா? ஆமா, மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு சார். நான் என்ன கேக்குறேன், ஒரு சர்வே எடுக்கலாமா? தமிழ்நாட்டுல ஒரு சர்வே எடுக்கலாமா சார்? எடுங்க. திமுக மேல மக்களுக்கு வெறுப்பு அதிகமா இருக்கா, பிஜேபி மேல வெறுப்பு அதிகமா இருக்கான்னு தயவு செஞ்சு எடுங்க. ஆனா அந்த சர்வே வந்து நியாயமான சர்வேவா இருக்கணும். இப்பயே நான் சொல்றேன், உங்க கேமரா எடுத்துட்டு போங்க. இந்த கேமரா சந்திக்கிற முதல் 100 நபர்கள் தமிழ்நாட்டுக்கு நல்ல கட்சி திமுகவா பிஜேபியான்னு ஒரு சர்வே எடுத்தா என்னவா இருக்கும்? அதுதான் சொல்றேனே, எடுங்க. கேள்வியே இதுதான் சார். எடுங்க. தமிழகத்தினுடைய வெறுப்பினுடைய அடையாளமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கு. அதுக்காக பிஜேபி பக்கம் போக நீங்க வரலாறு சொல்றீங்கல்ல, நான் வரலாறு சொல்லட்டுமா? என்னைக்குமே திமுக வேணும்னு மக்கள் ஓட்டு போட்டதே கிடையாது. அண்ணாதுரைக்கு போட்டதோட சரி, கருணாநிதி அவர்களுடைய தலைமைக்கு பிறகு திமுக வேணும்னு மக்கள் ஓட்டு போட்டதில்லை. அதிமுக வர இயலாத சூழ்நிலை, அதிமுகவை பிடிக்கல, ஜெயலலிதா அம்மையாரை பிடிக்கலன்னா கருணாநிதி அவர்களுக்கு வாக்களிப்பு. அதே போல திமுக வேண்டாம்னா அதிமுக போடுவாங்க, அதிமுக வேண்டாம்னா திமுக. கருணாநிதி அவர்கள் வேணும்னு சொல்லி இதுவரை தமிழக மக்கள் வாக்களித்ததே கிடையாது. இதுதான் இந்த மண்ணினுடைய வரலாறு. நாங்க ஏவியில அண்ணாதுரையை காட்டணும். இதுதான் இப்ப உங்களுக்கு பஞ்சாயத்து. நாங்க தெளிவா சொல்றோம், ஈவே ராமசாமியினுடைய அவரை பற்றி எங்களுடைய கருத்துல என்றைக்கும் எங்களுக்கு மாறுபாடு கிடையாது. சரி, அது அதிமுகவோட கூட்டணி இருக்கும் பொழுதும் சரி, திமுகவோடு கூட்டணி இருக்கும் பொழுதும் சரி, ஈவே ராமசாமி என்பவர் தமிழ் மக்களுக்கு, தமிழ் மண்ணிற்கு, இந்திய தேசத்திற்கு துரோகி, விரோதி என்பதில் பாஜகவிற்கு மாற்று கருத்தே கிடையாது. அண்ணாதுரை அவர்களுடைய விஷயத்துல
அண்ணாதுரை ராஜாஜி ஏத்துப்பீங்களா? யாரு? ராஜாஜி ஏத்துப்பீங்களா? மூதறிஞர் ராஜாஜியை ராஜாஜி. நாங்க ஏங்க ஏத்துக்கணும்? அவர் தனியா கட்சி வச்சிருந்தாரு. இல்ல சார், ராஜாஜி வந்து ஒரு நல்ல தலைவரா பாப்பீங்களா? கண்டிப்பா நல்ல தலைவர் தான். ராஜாஜி இறந்த போது பெரியார் தேம்பி தேம்பி அழுந்தார். அதுக்கு என்ன பண்ண போய் கணக்கு வச்சு? இல்ல ஒரு பாருங்க, எதிர் சித்தாந்தமா இருந்தாலும் அங்க பாருங்க, அப்படி ஒரு தலைவர் இறந்து விட்டான்னு சுடுகாட்டுல போய் கீழே உட்காந்து தேம்பி தேம்பி அழுந்தவர் பெரியார். சரிங்களா? அப்புறம் இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியல. அன்றைய காலகட்டங்களில் என்னங்க பிரச்சனை? அவர் தேம்பி தேம்பி அழிஞ்சாருன்னா மூக்கு சிந்தி விடுங்க. இதெல்லாம் என்னங்க பிரச்சனை? கருத்தியல பேசுங்கன்னா சும்மா தேம்பி தேம்பி அழுதாரு, குனிஞ்சு அழுதாருன்னு இருக்கீங்க. இதெல்லாம் சம்பவம். பெரியார் போற போக்குல என்னத்தியா நீங்க பாட்டு தமிழ்நாட்டை விமர்சனம். பெரியார் தொட்டவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க சார் தமிழ்நாட்டுல. ஈவே ராமசாமியை அசிங்கமா கேவலமா மட்டமா திட்டி தான் அண்ணாதுரை சிஎம்மா உட்கார்ந்தாரு. வரலாறு தெரியாம யாராவது வரலாறு தெரியாதவங்க உட்கார வச்சுட்டு இந்த கதையெல்லாம் விடணும். அண்ணாதுரையை மக்கள் எப்படி வந்து அரியாசனத்துல அமர வச்சாங்க தெரியுமா? ஈவே ராமசாமியை கேவலமா திட்டினார், அசிங்கமா திட்டினார், மட்டமா சொல்லிருக்காரு. நீ வந்து அயோக்கியன்னு சொல்ல, அப்பதான் என்னை ஆய்வுபடுத்தி பாப்பான். அப்பதான் பார்த்துட்டு மறுபடியும் ஆய்வுபடுத்திட்டு அயோக்கியன்னா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான்னு சொன்னாரா? அண்ணாதுரை திட்டினாரா திட்டலையா சார்? விமர்சனம் வச்சாங்க சார். கேவலமா திட்டினாரு சார். பெரியாரை கைது பண்ணவே சொன்னாங்க சார் திமுக. இந்த வரலாறு எனக்கே தெரியும். ஆமா, அண்ணாதுரை அவர்களுக்கு அண்ணாதுரை அவர்கள் அளவிற்கு இது ஈவே ராமசாமியை விமர்சித்த ஒரு தலைவர் தமிழக மண்டல கிடையவே. பெரியாரை நாங்க திட்டுவோங்க அப்படின்னு எடப்பாடி கிட்ட சொல்லுங்க. இப்ப வரைக்கும் நாங்க பெரியாரை நாங்க திட்டுவோம் எடப்பாடி கிட்ட இப்ப வரைக்கும் நாங்க திட்டிட்டு இருக்கிறோம். ஆனா அண்ணாவையும் திட்டி இருக்கீங்க அப்படின்னு எடப்பாடி கிட்ட சொல்லுங்களா? நான் வரங்க ஒரு நிமிஷம். நாளைக்கே பாயின்றுவாரு. நான் இன்னும் அண்ணாதுரைக்கு வரல. ஈவே ராமசாமியை அண்ணாதுரை அவர்கள் அளவிற்கு இதுவரைக்கும் நாங்க திட்டல. ஏன்னா அவ்வளோ திட்டிருக்காரு அண்ணாதுரை அவர்கள். அதனாலதான் அண்ணாதுரை அவர்கள் அரியாசனத்தில் அமர்ந்தார். ஈவே ராமசாமிக்கு அவர்களுடைய கொள்கையை அவர் தூக்கி எறிந்து விட்டு தனக்கென்று தனியாக ஒரு கொள்கையை அவர் வகுத்து கொண்டார். அண்ணாதுரை அவர்களை பொறுத்தவரை ஈவே ராமசாமி அவர்களுடைய சீடனாக இருந்த அண்ணாதுரை வேறு 1.0. அதற்கு அப்புறம் திமுகவை ஆரம்பிக்கும் பொழுது அண்ணாதுரை அவர்களுடைய கொள்கை வேறு. திராவிடர்னா இனம், திராவிடர் கழகம் இரு வருது இல்லையா, இனவாதம். திராவிட முன்னேற்ற கழகம் இடவாதம். இதைத்தான் பனகல் பார்க் மீட்டிங்ல அண்ணாதுரை அவர்கள் அறிவித்தார். அது இனவாதம் அல்ல, இடவாதம். இதுதான் அண்ணாதுரையோட கொள்கை. ஒன்றே அண்ணா மேல உங்களுக்கு விமர்சனம் இருக்கா இல்லையா? ஒன்றே குலம். நான் அடுத்து பெரியாரை விட்டு அண்ணாவுக்கு வந்துட்டேங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன், விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பட்டினத்தாருடைய பாடலை எடுத்து இதுதான் என்னுடைய கொள்கை என்று என்றைக்கு அண்ணாதுரை அறிவித்தாரோ அன்றைக்கு நாங்கள் அந்த புள்ளியில் நாங்கள் அண்ணாதுரை ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு முன்பாக 1.0 வந்துட்டாருல, அவரை போய் நீங்க வீடியோ போட்டு விமர்சனம் பண்ணுவீங்களா? அது மேடையில் ஏடிஎம்கே மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர் பெருமக்களை உட்கார வச்சுட்டு நான் சொல்றேன். அதுல அந்த வீடியோக்கு என்ன அர்த்தம் சொல்றேன். 1.0 இருக்காரு இல்லையா அண்ணாதுரை, அந்த அண்ணாதுரை தான் 2.0 தான் அதிமுக. சரி, அகில இந்திய அண்ணா திமுக ஏன் ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் சொல்லுங்க? அதிமுக சார் ஏன் சார்? அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. எதுக்கு அனைத்து இந்தியா சொல்லுங்க? எதுக்கு அனைத்து இந்தியா? தேசியத்தை ஏற்றுக்கொண்டுதான் எம்ஜிஆர் வந்து அனைத்து இந்தியான்னு ஆரம்பிச்சாரு. ஏன்னா அண்ணாதுரை அவர்களுடைய கொள்கையை முழுமையாக ஏற்று அந்த அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது. ஈவே ராமசாமியுடைய கொள்கையோடு திமுக. ஆனாலும் அது அண்ணா திமுக, அண்ணாவின் திமுகவை, அண்ணாவை நீங்க முருகர் பக்தர்கள் மாநாடு கூப்பிட்டு உட்கார வச்சு அசிங்கப்படுத்தினா கண்டிச்சாங்க. இப்படியே பண்ணீங்கன்னா எங்க வரலாறு, இபிஎஸ் வரலாறு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? திரு ஆர்பி உதயகுமார் சொன்னார்ல. நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கங்க. ஈவே ராமசாமியோடு இருந்த அண்ணாதுரை அவர்களுடைய அந்த நாத்திக காலகட்டத்தை குறிப்பதற்காக அந்த விஷயம் பேசப்பட்டதை ஒழிய அது 1.0. அண்ணாதுரை அவருடைய 2.0ங்கிறது டோட்டலா வேற. பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன். 1.0 முக்கியம் இல்ல, 2.0 முக்கியம், அண்ணாதான் முக்கியம். அண்ணாதுரை அவருடைய வெர்ஷன் 2 வெர்ஷன் இருக்கு. அண்ணாதுரைனா ஒண்ணுதாங்க, இதுல என்ன வெர்ஷன்? அது உங்களுக்கு வரலாறு தெரியல சார். எடப்பாடி கிட்ட இதெல்லாம் சொன்னீங்கன்னா இத தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் எம்ஜிஆர் சார். இபிஎஸ் கிட்ட நீங்க உட்கார்ந்து இதெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன? அண்ணா ஒண்ணுதாங்க. அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் சார். அவருக்கு தெரியாம இல்ல, உங்களுக்கு தெரியலன்னா அவருக்கு தெரியாது, நீங்க கற்பனை. இப்ப அறிக்கை கொடுத்துட்டாங்களே வரிசையா. அவங்க சொல்ற கான்செப்ட் வேற, இந்து முன்னணி சொன்ன கான்செப்ட் வேற. உங்களுக்கு அது இருக்கிற டிஃபரன்ஷியேஷனை தான் நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன். அங்க வந்து அண்ணாதுரை அவருடைய பொறுத்தவரை ஈவே ராமசாமியோடு இருந்த நாத்திக கருத்துக்களை பேசிய அந்த காலகட்ட சூழ்நிலைகளுடைய குறியீடுகளாகத்தான் அந்த புகைப்படம், அந்த வீடியோல 4.5 மணி நேரம் ப்ரோக்ராம்ல 2 நிமிஷம் வீடியோ, அந்த 2 நிமிஷம் வீடியோல 2 செகண்ட் காட்சி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க அதை வச்சு பிரச்சனை பண்ணி முருக பக்தர்கள் மாநாட்டுல லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்களே என்கிற உங்களுடைய வயிற்றுச்சல்ல ஒரு மூடி தண்ணி ஊற்றி அணைச்சிக்கலான்னு பாக்குறீங்க.
நடக்காது. வயிறு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். எலெக்ஷன் வரைக்கும் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப கூட்டணி மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து விட்டது. கூட்டணியில எந்த பிரச்சனையும் பஞ்சாயத்து இல்ல. வருது, கூட்டணியில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கூட்டணியில எந்த அமித்ஷா இன்னும் 4 முறை பேசினாருன்னா அவ்வளவுதான் போல தெரியுது. கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் 4 முறை அமித்ஷா நீங்க பேசினாருன்னா வந்து போடுற ஓட்ட கூட போட மாட்டாங்க போல தெரியுது. பிரச்சனை வந்துராதான்னு ஏங்கி தவிக்கிறீங்க. ஏன் ஏங்கி தவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, திமுகவின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது. போதை கலாச்சாரம் தமிழகத்துல பெருகி இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறை பெருகி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல குற்றவாளியை நீங்க தப்பிக்க விட்டு தகுடு தத்தம் நடத்திருக்கீங்கன்ற உண்மை தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கிறது. இந்த கூட்டணி எப்படியாவது உடைச்சிட முடியாதா? கடந்து அமையலையா? எங்க அமைஞ்சிருக்கு? அமையலையா? அமித்ஷாஜி அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒன்னா உட்காந்து பிரஸ் 2 பேர் தான். 2 பேர். அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க? 13 கட்சி இருக்குது. லெட்டர் பேட் கட்சி எல்லாம் கணக்கு பண்ணனா என்ன பண்ண முடியும் சார்? எம்பி எம்எல்ஏ போறாங்க சார். எம்பி பார்லிமெண்ட்டுக்கு எம்பி போறாங்க, சட்டசபைக்கு எம்எல்ஏ போயிருக்காங்க. அவங்கள போய் நீங்க லெட்டர் பேடுன்றீங்க. நம்மளால ஒரு எம்பி கூட யாரெல்லாம் லெட்டர் பேடுன்னு சொல்லலையே. நம்பர்ல என்ன கிடைக்குது? எல்லாத்தையும் நீங்க பார்லிமெண்ட்டுக்கு யாராவது போக முடிஞ்சா? நான் என்ன கேக்குறேன், 12% 18% பெருமையா சொல்றீங்க. பார்லிமெண்ட்டுக்கு ஒருத்தராவது போக முடிஞ்சா? சரிங்க சார், நான் என்ன சொல்றேன் சார், அதிமுகவுல அந்த அம்மையார் உயிரோடு இருக்கும் பொழுது மொத்தமா ஒரு கட்சியாக நின்று எல்லா கட்சியும் வந்து இது பண்ணி அவங்களே வந்து ஜெயிச்சாங்களே. சரி, அந்த வரலாறையும் தமிழகம் பார்த்து தானே இருக்குது. பாத்துச்சா பாக்கலையா சார்? பார்த்தது சார். அப்புறம் கட்சி நம்பர்ல என்ன இருக்கு? நீங்க இன்னும் கூட 10 கட்சி சேர்த்து கொண்டு போங்க. என்ன இப்ப மக்கள் எங்க பக்கம் தானே. கட்சி நம்பர்ல என்ன இருக்கு? மக்கள் உங்க பக்கம். ஆமா, மக்கள் ஒரு கட்சியே உங்களை நம்பி வர மாட்டேங்குது. யார் வர மாட்டேறா? தேமுதிக வரல, பாமக வரல. ஐயா அவங்க எல்லாம் எலெக்ஷன் இன்னும் ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் சண்டையே என்னன்னா பிஜேபி கூட போலாமா வேணாம்ன்றதா சண்டையவா. நான் என்ன கேக்குறேன், ஐயாவுக்கும் அன்புமணி அவர்களுக்குமான அந்த சண்டையில எத்தனையோ விஷயம் அவர் பிரஸ் மீட்ல சொன்னாரு. ஊறுபட்ட விஷயம் சொன்னாரு. ஆனா முக்கியமான விஷயம் இதுதான். அது நீங்க பிஜேபி கூட சேரக்கூடாது. அதை நீங்க தூக்கிட்டு வரீங்க. ஏன்னா உங்களுக்கு என்னன்னா பிஜேபி மேல வைத்திருச்சு. அவர் பேசின அந்த என்டையர் இதுலயும் பிஜேபி புரியுதுங்களா? இல்ல, ஐயாவுக்கும் பிஜேபி பிடிக்காம போயிருச்சுன்றதுதான். பிஜேபியே எங்க கான்ஃபிளிக்ட் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், அதுக்குள்ள நான் போய் விளக்கம் சொல்ல நான் விரும்பல. ஏன்னா அது ஒரு இன்டர்னல், இன்னும் சொல்ல போனா ஒரு குடும்பத்திற்குள்ள இருக்கிற ஒரு மனஸ்தாபம். அதுக்குள்ள நான் போய் கருத்து சொல்ல விரும்பல. அதனால நான் பதில் சொல்றேன். என்கிட்ட பதில் இருக்கு, நான் பதில் சொல்லல. சரி, புரியுதுங்களா? அதை வந்து நீங்க பிஜேபி பக்கம் திருப்புறீங்கன்னா உங்களுக்கு பிஜேபி மேல வன்மம். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த வீடியோல மிக தெளிவாக திராவிடர் கழகத்தில் இருந்த அண்ணாதுரை அவர்கள் அங்க குறியீடாக வைக்கப்பட்டாரே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிறகு இன்னும் சொல்ல போனா பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன்னு சொல்லி இந்த வெர்ஷன் வந்தாரு பாருங்க, ஈவே ராமசாமி எதிர்த்து. அந்த வெர்ஷனை நாங்க விமர்சிக்கவே இல்லை. அந்த வெர்ஷனை தான் அதிமுகவோட வெர்ஷனாக எம்ஜிஆர் கொண்டு போயிட்டாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அண்ணாதுரையை வந்து எம்ஜிஆர் எடுத்துட்டு போயிட்டாரு, நமக்கு சொல்லிக்கொள்ள தலைவர் இல்லைன்னு சொல்லி ஈவே ராமசாமி எடுத்துட்டாரு கருணாநிதி அவர்கள். திமுக மறுபடி திராவிடர் கழகமாகவே மாறி போய் விட்டது. இதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு ஒழிய அண்ணாதுரை அவர்களை இந்த விஷயத்துல அங்க யாரும் விமர்சிக்கல. அந்த குறியீடு என்பது நாத்திகத்திற்கான அந்த காலத்து குறியீடாக அது காட்டப்பட்டதே ஒழிய இந்த 2.0 வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா திமுகல பாருங்க, காங்கிரஸை அழிக்க உருவாக்கப்பட்டது திமுக, திமுகவை அழிக்க உருவாக்கப்பட்டது மதிமுக. மறந்து போச்சா? ஞாபகம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. ஆமா, ஸ்டாலின் வந்ததுக்காக தான் இவர் வெளில போனாரு. இவரை நம்பி பல பேர் தீ குளிச்சு செத்தான். இன்னைக்கு வந்து வேட்டியில போய் கரையை தொடச்சிட்டு உட்காந்துருக்காரு வைகோ அவர்கள். காங்கிரஸினுடைய அந்த இப்ப எமர்ஜென்சி, நாங்க நேத்து நான் போயிட்டு வந்தேன் வேலூர்ல, போய் எமர்ஜென்சி நினைவு கூட்டத்துல 45 நிமிஷம் பேசிட்டு வந்தேன். இந்திராவால எமர்ஜென்சியில பாதிக்கப்பட்ட இயக்கங்கள் ஜனசங்கமும் திமுகவும். ஆனா நாங்க இன்றைக்கும் காங்கிரஸை அழித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா திமுக நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு அப்படியே காலம் உண்டு. இன்னைக்கு காங்கிரஸ் அந்த வரலாற்று தவறை எல்லாம் நாம செஞ்சுட்டோம். அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு வந்து ஜனசங்கம் பிஜேபியா மாறி பிஜேபி இன்னைக்கு அதிகாரத்துல உட்காந்து மோடி 3வது முறை வராருன்ட்டு அவங்க வந்து சரியா இப்ப யாரு மக்களுக்கு ஆபத்தானவங்க யாருன்னு மக்களுக்கு ஆபத்தானவங்க காங்கிரஸ். அவங்க தன்னைத்தானே கட்சி அழிச்சிட்டு போக வேண்டியதான். மக்களுக்கு ஆபத்தானவங்க காங்கிரஸ், திமுக, விசிக, மதிமுக, இவங்க வேற என்ன கட்சி, இந்த கூட்டணி கட்சி உங்க கட்சி யார், வேற யார் கூட்டணியில இருக்கா? இவங்கெல்லாம் தான் மக்களுக்கு ஆபத்தானவங்க. பிஜேபி தான் இந்தியாவுக்கே ஆபத்துன்றாங்களே. யார் சொல்றா? அங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சீட்டு கூட 6, 8 மாறணும், 12 மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் ஆபத்து இருக்குது. சனாதனம் உள்ள வந்துடக்கூடாது, இந்த நாட்டை பிஜேபி பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போறாங்க. வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு போயிருக்கீங்க. 11 வருஷமா பிஜேபி தான் இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. வந்துடக்கூடாது. தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்ல. தமிழ்நாட்டுல அதான் சாமி சொல்லுன்றேன், சொல்லிட்டே இருங்க கண்டினியூஸா. தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்லன்னு இப்படியே சொல்லிட்டே இருக்கேன்ற. நான்
சொல்லிட்டே இருங்க, தயவு செஞ்சு நிப்பாட்டுறாதீங்க, நாங்க ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் சொல்லிட்டே இருங்க. நடக்கு தானே போகுது. ஆட்சியை பிடிப்பீங்க. அப்புறம் ஏங்க தமிழ்நாடு தர்மத்தினுடைய பூமி, அறத்தினுடைய, அது உண்மைதான். இங்க அறம் ஆள வேண்டும் என்று சொன்னால் பாஜக இங்க வரணும். இங்க உண்மையான ஒரு வளர்ச்சி இருக்கணும். இந்த நாடு மறுபடியும் பழைய மாதிரி சங்க இலக்கிய காலத்துல இருந்த மாதிரி தர்மம் தழைத்தோங்கி அறம் வாழ வேண்டும். அறம் நியாயம் எல்லாமே இடத்துலயும் இருக்கணுமா? அறமும் நேர்மையும் உண்மையும் இது எல்லாமே சேர்ந்து பிஜேபி இருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலயும் அந்த நேர்மையோட இருக்கணும். இருக்கீங்களா நீங்க? என்னங்க உங்களுக்கு கேள்வி என்ன சொல்லுங்க. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, பெண் குழந்தைகள்லாம் பொட்டு வச்சுட்டு என்னைக்கு ஸ்கூலுக்கு போறாங்களோ அன்னைக்கு தானே அது சனாதனம் காப்பாற்றப்படும். அப்படி எல்லாம் போகணும்ல. எங்க பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியலையே, அந்த மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டோ ஒரு இந்து வாழ்வியலோட போக முடியலையே அப்படின்னு நேற்றுக்கு கன்னியாகுமரியில பேசியிருக்காரு. சரி, நீட் தேர்வு அப்பதானே எல்லாத்தையும் கழிட்டுறாங்க, பொட்டு கூட வச்சுன்னு போக கூடாதுன்றாங்களா? அன்னைக்கெல்லாம் உங்களுடைய அந்த சனாதனம் காப்பாத்துறது ஏன் அங்கதான் வாங்கல? சனாதனத்தை காப்பாத்த அங்கேயும் காப்பாத்துங்க. சனாதனத்தை ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் பொட்டு வச்சுக்கோ, ருத்ராட்ச போட்டுக்கோன்றாரு திரு அண்ணாமலை அவர்கள். நீட் தேர்வு வரும்போது எல்லாத்தையும் கைட்டிட்டு உள்ள அனுப்புறாங்களே, அன்னைக்கெல்லாம் எங்க போயிருச்சு உங்களுடைய சனாதனம்? அன்னைக்கு காப்பாத்துங்களா சனாதனத்தை? இதே குரூப் தான் இந்த முஸ்லிம் பர்கா போடுவாங்கல்ல கர்நாடகாவில், கத்தி கத்தி பர்தா தானே, பர்தா கத்தி கத்தி உருண்டு புரண்டு ஹிஜாப். இதே மாதேஷ்லாம் பா நான் பில்டப். இப்ப தம்மா துண்டு பொட்டு நெத்தியில வைக்கிறதுக்கு அப்படியே புரட்டி. இல்ல சார், பொட்டு வைங்கன்றீங்க, ருத்ராட்ச போடுங்கன்றீங்க. நீங்க திணிக்கிறீங்க, உங்க மதத்தை கொண்டு போய் திணிக்கிறீங்க. அதெல்லாம் இயல்பாவே நம்ம பசங்க வச்சுட்டு போறாங்க சார். நான் கூட ஸ்கூல் படிக்கும் போது வச்சுட்டு போனோம் சார். நான் கேக்குறது, பொட்டு வச்சுட்டு போறதுல என்ன தப்பு? ரைட்டு சார், நீங்க அங்க வச்சுட்டு போன்னு சொல்றீங்கல்ல, ரைட்டு தானே மாதேஷ்? ஒரு மதத்தை நீங்க திணிக்கிறீங்க, ஒரு மதத்தை அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. திணிக்கிறது இல்ல ஸ்கூல் பசங்களை புத்தகம் எடுத்துட்டு போன்னு சொல்லுங்க, நோட்டு புத்தகம் எடுத்துட்டு போ, நல்லா படின்னு சொல்லுங்க. பொட்டு வச்சுன்னு போது ருத்ராட்ச போட்டு போன்றீங்க. ரைட், ஓகே, சரி, ஓகே, உங்க இடத்துக்கே வரேன் சார். ஏற்கனவே 2 நிமிஷம் கேள்வி கேட்டீங்க, நான் 20 செகண்ட் கூட பதில் சொல்லல, மறுபடியும் 2 நிமிஷம் கேள்வி கேட்க போறீங்க. நான் உங்க ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீர்த்துருங்க, முழுமையா முடிங்க, ட்ரைன் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேங்கிறேன். என்னுடைய பத்திரிகையாளர்களை நான் அணுகிற விதமே இதுதான். நீங்க முழுசா பேசிருங்க, நான் பேசிட்டேன். சொல்லுங்க. பேசிட்டீங்களா? முடிஞ்சதா? ஆல் எமோஷன் ட்ரைன்டா? எமோஷன் இல்ல சார், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருங்க. நான் என்ன கேக்குறேன், ஸ்கூலுக்கு புத்தகங்கள் எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு ஒரு பள்ளி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே கண்டிப்போம். யாரு இதுக்கு அங்க அப்புறம் எதுக்கு படிக்கிறேன், அப்புறம் எதுக்கு ஸ்கூலு, இப்ப புக்கை எடுத்துட்டு வரேன். இப்ப என்ன பண்ணுது தமிழக அரசு? இந்த கலையில ப்ரௌன் கலர்ல டை அடிச்சுட்டு ஒரு ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு ஒருத்தர் இருப்பாரு, சந்துரு, அவரை வச்சு ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க. சரியா? அந்த கமிட்டியில அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு, நெத்தியில விபூதி குங்குமம் எதையும் வச்சுட்டு மாணவர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிஎம்கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், இது எங்களுடைய உரிமை. அண்ணல் அம்பேத்கருக்கு அரசியலமைப்பு சட்டத்துல எனக்கு கொடுத்திருக்கிற உரிமை, அதை தடுக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேக்குறோம் சார். அந்த ரிப்போர்ட்டை யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல சார். எதுக்கு ரிப்போர்ட் கொடுத்த சார்? ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? ஏன்னா இங்க பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு, நாங்க இல்லனா நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்ப. நீங்க இந்த மாதிரி 1000 ரிப்போர்ட் எடுக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு, ஒரு தனி கமிட்டியை போட்டுக்கிட்டு, அதையெல்லாம் இங்க அக்செப்ட் பண்ண முடியல. எப்படி எல்லாம் உளற இல்ல, உளறவெல்லாம் இல்ல. நான் கேக்குறது தெளிவான கேள்வி. சந்துரு எதுக்கு அந்த ரிப்போர்ட்? அதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியதா? உங்க சிஎம் வாங்கிட்டார் சார், கையில வாங்கிட்டா அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது. ஐயா, இது எங்க ஊர் சார். அந்த கமிட்டியை போட்டது திமுக, அந்த ரிப்போர்ட்டை வாங்குனது திமுக. இது நடைமுறைப்படுத்த பரப்புரையை தப்பா பண்றீங்க, நடைமுறைப்படுத்தலன்னு சொன்னா பிஜேபி களத்துல இருக்கு, அதனால நீ பயந்துட்டு நடைமுறை. அது கிடையாது, இங்க நடைமுறை இல்ல. எதுக்கு அந்த ரிப்போர்ட் கொடுத்த? நீ நடுநிலைமையான ஒரு நீதிபதி தானே சொல்லி கிளைம் பண்ணிக்கிறீங்க, எதுக்கு அந்த ரிப்போர்ட் கொடுத்தீங்க? ஒருதலை பட்சமா இல்ல, பயாஸ்டா இல்ல சார். இது யாரும் அக்செப்ட் பண்ணல சார், இந்த அரசாங்கம் அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? சந்துரு அவர்களுடைய கொடுத்த அந்த ரிப்போர்ட், சட்டமே இருந்தாலும் என் மாணவன் அப்படி போக மாட்டாங்க சார். காலையில போட்டு வச்சுட்டு தான் போவாங்க சார். என்ன சப்பக்கட்டு? சட்டம் போட நீ யாரு? சட்டம் போடல. சட்டம் போட நீ யார்? சட்டம் போட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க. சட்டம் போட நீ யார்? இது ரிஜெக்ட் ஆச்சா? சந்துருவுடைய அந்த ரெக்கமெண்டேஷன் ரிஜெக்ட் ஆச்சா? if there is any official record, முதல்ல இம்ப்ளிமெண்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. if there is any official record, இல்ல இல்ல சார், நாங்க சந்துரு கொடுத்த ரெக்கமெண்டேஷனை நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிச்சதா? அப்புறம் எப்படி நீங்க அறிவிச்சதுன்னு சொல்றீங்க? அறிவிக்கலன்ற அதை எடுத்து நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ரிஜெக்டட் இல்ல, எடுத்ததுமே இப்படி இதாயிட்டு தப்பு பண்ணிட்டாங்களா? அவ்வளவுதான், பண்ணிட்டாங்களா? போச்சு, வேண்டாம், இது இது எங்க ஊர் செட் ஆகாதுன்னு பாரு சிஎம். ஏங்க பண்ணிருப்பாரு, என்ன பண்ணிருப்பாரு, சொல்லிருப்பாரு. இப்படி திமுகவுக்கு முட்டா கொடுக்கறதெல்லாம் நான் கேட்கல, பண்ணல. இது அபிஷியல் ரெக்கார்ட் கிடையாது, மாதேஷுடைய கற்பனை.
பண்ண சொன்னதே ஸ்டாலின் அவர்கள் தான். அதெல்லாம் கமிட்டி போட்டதே ஸ்டாலின் அவர்கள் தான். சார் சார் சந்துரு யாருன்னு எங்களுக்கு தெரியும், ஸ்டாலின் யாருன்னு எங்களுக்கு தெரியும். 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததும் எங்களுக்கு தெரியும். அத பத்திரிகை செய்தியா போய் பிரச்சாரம் பண்ண போறீங்களோ? இப்ப நான் சொன்னதுல ஏதாவது ஒரு பொய்ன்னு மாதேஷ் நிரூபிச்சிட்டா, நான் சொன்ன சிஎம் சொல்லி தான் அத ரிப்போர்ட்டே கொடுத்தாரு. அது ஒரு குழு சார், கமிட்டி. அந்த கமிட்டி சரியா, அவருக்கு அந்த கமிட்டில என்ன ரிப்போர்ட் எழுதணும்னு சிஎம் முடிவு பண்ணுவாரு. அந்த கமிட்டி போட்டது சிஎம். சரிங்க, சிஎம் அப்புறம் எதுக்கு கமிட்டி போட்டாரு? சிஎம் கமிட்டில இருக்கிற உறுப்பினர் எழுதுவாங்க சார், அது என்னன்றது சிஎம் உடைய உத்தரவின்படி தான் அந்த கமிட்டி போடப்பட்டது. ரைட். திரும்பி அந்த சந்துருங்கிறவர் யாருன்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தமிழக மக்களுக்கே தெரியும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை தமிழ்நாட்டினுடைய செய்தி ஊடகத்துறை பத்திரிகைகள் கொடுத்து வெளியிட சொன்னது உங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட். இல்லன்னு மறுக்க பாப்போம். அது நடைமுறைக்கு வராத ஒண்ணு. வந்தாலும் எங்க மக்கள் எங்க மாணவர்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க சார். வாங்குனீங்க, படிச்சு பாத்தீங்க, டொடங் இன்ட்டு மார்க் போட்டீங்க. அப்புறம் எதுக்கு சார் செய்தி ஊடகத்துறையை கூட்டி இதை போய் எல்லா பத்திரிகைகளையும் கொடு அப்படின்னு சொன்னீங்க? எங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ இழிச்ச வேணா தெரியுதுல்ல உங்களுக்கு. நீங்க இந்த சிஎம் யார் தெரியுமா? இந்து திருமணங்களில் சொல்லப்படுகிற மந்திரங்களுக்கு பொய்யான கொச்சையான அர்த்தங்களை இவர் திரித்து கூறின ஒரு மனிதர் சார். நீங்க மத அரசியல், மனித அரசியல் பண்ண சார், மக்கள் அரசியல், மனித அரசியல் பண்ற என்கிட்ட வந்து மத அரசியல் பண்ணாதீங்கன்னு மாதேஷ் பேசுவீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு மதத்தினுடைய திருமண மந்திரங்களை கொச்சையா பொய்யா அர்த்தம் சொல்லி அந்த மதத்தை கொச்சப்படுத்துறவங்க மதவாத அரசியல் பண்றாங்க. மதவாதம்னா என்னதான் மாதேஷ் எனக்கு புரியல. தமிழ்நாட்டுல ஒரு மதத்தை திட்டிட்டு இன்னொரு மதத்தை தலையில தூக்கி வச்சுட்டாருன்னா அதுக்கு பேர் மதவாதம். டெஃபினிஷன் கரெக்டா? இதை திமுக தானே பண்ணுது. திமுக தானே ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாருன்னு கேட்டுது. திமுக தானே ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் தில்லை நடராஜரையும் பீரங்கின் வாயை கொண்டு பிளக்கும் நாள் என்னாலும் அந்நாளே பொன்னாள்னு பேசுது. விசிகா பேசுது இல்ல. கூசா இருந்தா தேவாலயம், கூம்பா இருந்தா மசூதி, அசிங்கமா பொம்மை இருந்தா இந்து கோயில். வெள்ளக்கம் டெஃபினிஷன் வெங்காயம் யார் கொடுக்கறது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். இதுக்கு பேர் மதவாதம் இல்லையா? ஏங்க இந்து தர்மம் திருநீர் வச்சிட்டாரு, போயிட்டாரு, கோயிலுக்கு போயிட்டாரு, திருநீர் வச்சிட்டாரு. ஏங்க நீங்க வச்சிங்க அழிச்சிங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க. ஏங்க பக்திக்கும் மதவாதத்துக்கும் கூட வித்தியாசம் தெரியாம எத்தனை நாளைக்குங்க எங்களை மாதேஷ் நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு மாதேஷ் நீங்க பண்றது மதவாதம், பக்தி தெரியும் அந்த மக்களுக்கு. நீங்க பண்றது மத அரசியல். மாதேஷ் வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க. கோபத்தினுடைய உச்சகட்டத்துக்கு நான் போயிடுவேன். நான் மனிதவாதம் பேசிட்டு இருக்கேன். ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்பது எங்களுடைய தத்துவம். நீங்க இந்து தர்மத்தை திட்டும் பொழுது திட்டாதரான்னு சொல்லும் போது அதை நீங்க மதவாதம்ங்கிறீங்க. திட்டவனை பார்த்து கேட்க மாட்டீங்க. நீங்க நாள் முழுதும் உங்களுடைய ஆயுசு முழுசும் இந்து தர்மத்தை திட்டணும், இந்து கோயில்களை கொச்சப்படுத்தணும், இந்து கடவுள்களை கொச்சப்படுத்தணும், இந்து கடவுளுடைய பாடல்களை கேவலப்படுத்தணும். இப்படி பேசுறவங்க தூக்கி எறிஞ்சிருக்காரு சீஃப் மினிஸ்டர்ல இருந்து தூக்கிட்டாரு, பதவியில எல்லா கட்சி பதவியில இருந்து தூக்கி இருக்காங்க. யாரு அதெல்லாம் நடந்து? அப்ப ஸ்டாலின் அவர்களை வந்து ரிசைன் பண்ண சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலினை வந்து ராஜினாமா. இன்னைக்கு யார் சார் பேசுறாங்க? நீங்க பழசியெல்லாம் எடுத்து தோண்டி அடிச்சு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. 5000 வருஷம் ஆகி போச்சா சனாதன தர்மத்தை அழிப்பன்னு சொல்லி உதயநிதி பேசி? ஓ, இப்ப எலெக்ஷன் வருது, இதெல்லாம் சொல்லணும். அப்போ ஓட்டுக்காக நான் கேட்கறது, உதயநிதி பேசினாரா இல்லையா? அது கோர்ட்ல போயிட்டு அவர் முறையிட்டு பேசிட்டு இருக்காரு சார் எல்லாமே. நான் கேட்கறது மாதேஷ கேட்கிறேன், உதயநிதி பேசினாரா இல்லையா? கோர்ட்ல போனாரு, இங்க போனாரா நான் கேட்கல, பேசினாரா இல்லையா? இதுதான் இங்க அரசியலா இருக்கா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் பேசுறாரா இல்லையா? இங்க வந்து கந்தர் சஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தி வீடியோ போடுறானுங்களா இல்லையா? இன்னைக்கும் திமுகவினுடைய திராவிடர் கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் யூடியூப் சேனல்ல நாளுதொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா இந்து கடவுள்களை கேவலப்படுத்துறாங்களா இல்லையா? இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இந்து கடவுள்களை திட்டுவதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் என்று இருக்கிறதா இல்லையா? இதுக்கு தானே மதவாதம் பேரு. மதவாதம்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட மதத்தை திட்டி தீப்பீங்க, இன்னொரு குறிப்பிட்ட 2 மதங்களை போற்றி பாதுகாப்பீங்க. இதுக்கு பேர் மதவாதம். ஆனா நாங்க பண்றது மனிதவாதம் தானே. நீ திட்டாதராங்கிறோம். உங்களுக்கு நாங்க முருகல் மாநாடு நடத்துறது எரிச்சலா இருக்கா? வயிற்றெரிச்சல் தாங்க முடியலையா? நாங்க சாமி கும்பிடுறோம், இல்ல அறுபடை வீரர்களை காட்சிப்படுத்துறது உங்களுக்கு எங்களால ஏத்துக்க முடியல, வயிற்றெரிச்சலா இருக்கா? ஒண்ணுதான் சொல்யூஷன். இந்து கடவுளை திட்டாதீங்க, இந்து மதத்தை திட்டாதீங்க, இந்து கோயில்களை திட்டாதீங்க, இந்து தர்மத்தை கொச்சப்படுத்துறதை நிப்பாட்டி உங்களுடைய மதவாத அரசியலை நிப்பாட்டுங்க. நாங்களும் நிப்பாட்டிக்கிறோம். நீங்க திட்டுறீங்க, நாங்க பாதுகாக்கிறோம். நீங்க திட்டுறதுனால நாங்க பாதுகாக்கிறோம். நாளைக்கு நீங்க கிறிஸ்தவ பெருமக்களை திட்டிங்கனாலும் நாங்க வந்து நிப்போம். இஸ்லாமிய பெருமக்களை நீ திட்டினீங்கனாலும் நாங்க வந்து நிப்போம். ஏன்னா
இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமை. என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய தர்மத்தை, என்னுடைய வாழ்வியல் வழிமுறையை கொச்சைப்படுத்துவதற்கு, அதை கேவலப்படுத்தி பேசுவதற்கு எவனுக்கும் இந்த மண்ணில் உரிமை கிடையாது. ஆனா இதை நீ அரசியலா பண்ணிட்டு இருக்கீங்க. இதை அரசியலா பண்றதுக்குன்னு ஒரு 10 கட்சி இந்த தமிழ்நாட்டுல இருக்கும். அவங்கள பார்த்து எப்பா நீங்க எல்லாம் மதவாதிகள், நீங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை திட்டுறீங்க அப்படின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் வராது. ஆனா ஏன் எங்க மதத்தை திட்டுறீங்க? ஒரு குறிப்பிட்ட ஒரு மதம், எந்த பிரச்சனையும் வராது, எந்த ஆபத்து வராது. நீங்க எதுவும் இத வந்து என்ன ஆபத்து இதுக்கு மேல வரணும்? என்ன ஆபத்து இதுக்கு மேல வரணும்? தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய இஷ்ட தெய்வம் முருகர். முருகருடைய அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அதை நீ சிக்கந்தர் மலைங்கிற. திருப்பரங்குன்றம் வேற என்ன நடந்தா, வேற என்ன? இன்னைக்கு காலைல திருவேற்காடு கால் கோயில் போயிட்டு வந்தீங்கல்ல, காலைல திருவேற்காடு கோயில் போயிட்டு வந்தீங்க. நாளைக்கு திருவேற்காடு கோயில் இடிச்சானா கூட கஷ்டமே கவலையே படாம, மாதேஷ் நான் சொல்றேன், உங்கள மாதிரியான ஆட்களுடைய மனநிலை, நீங்க அடிக்கடி யோகி ஆதித்யநாத்தை பாத்திருக்கீங்க, அதனால உங்கள மாதிரி ஆட்கள் சொல்லி கொடுக்கறாரு. இப்படி எல்லாம் சொல்லுங்க. உங்கள மாதிரி சோ கால்டு நடுநிலை இந்துன்னு தன்னைத்தானே நினைத்து கொண்டிருக்கிற இளிச்சவாய இந்துக்களுடைய மனநிலையை நான் சொல்றேன். இன்னைக்கு திருவேற்காடு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர அதே மாதேஷ், நாளைக்கு அந்த திருவேற்காடு கோவிலுக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா கொஞ்சம் கூட கவலைப்படாம, வெக்கம் கூச்சம் மானம் எதுவுமே இல்லாம காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வருவீங்க. உங்க தெரு முக்குல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், டெய்லி கும்பிட்டு இருப்பீங்க. அந்த கோயிலை இடிப்பாங்க. அந்த கோயில் ஏங்க எத்தனை கோயிலுங்க தமிழ்நாட்டில் இடிக்கப்பட்டிருக்க? என்ன நடந்தாங்க நீங்க எல்லாம் தெரிஞ்சுவீங்க. அறநிலையத்துறைக்கு அக்கௌண்ட், அறநிலையத்துறையினுடைய அந்த ரெக்கார்ட்ல இருந்து 6000 கோயில் காணாம போயிருக்கு. கோயிலுக்குலாம் ஒன்னும் ஆகாது சார். என்ன நடந்தா தெரிஞ்சுவீங்க நீங்க? உங்க கோயில் உங்க தெரு முக்குல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், டெய்லி போய் கும்பிடுவீங்க. எனக்கு அதை கூடு, இதை கூடு, வேலை கூடு, ப்ரமோஷன் கூடு, இன்கிரிமெண்ட் கூடு, எல்லாத்தையும் கேட்பீங்க. அந்த கோயில் இடிக்கப்படும் போது அப்படியே பைக்கை கூட சைட் ஸ்டாண்ட் போட்டு கூட நிறுத்தாம பேசாம வந்துட்டே இருப்பீங்க உங்க அலுவலகத்துக்கு. நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. அந்த நேரத்துல இந்த மக்களை இது நான் அச்சத்துக்கு உள்ளாக்குறீங்க. மாதேஷ், நான் நடந்து அப்படி ஒண்ணும் தமிழ்நாட்டுல நடக்காது சார். மாதேஷ், நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த பேசிட்டு இருக்கேன். நடக்க போகுதுன்னு சொல்லி நான் பயமுறுத்தல. இந்த தமிழகத்துல 60 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த பேசுறேன். அந்த கோயிலை இடிப்பான், நீ சைட் ஸ்டாண்ட் கூட போட்டு உன் பைக்கை நிப்பாட்டாம நேரா உன் அலுவலகத்துக்கு நீங்க பீதியை கிளப்புறீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. இந்த பீதி அரசியல் தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. எவ்வளவு நேரம் இந்த அச்சத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க மக்கள். அவங்களுக்கு தெரியும் எல்லா கோயிலையும் எப்படி வழிபடணும், எல்லா கோயிலையும் எப்படி இருக்கு. வேணா உருட்டுங்க, எவ்வளவு புரட்டு வேணா புரட்டுங்க. நான் நினைக்கிறேன் இந்த கண்டென்ட்டை பேசாம நான் போவே மாட்டேன். உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த டயலாக நான் முடிச்சிடக்கூடாது. முடிச்சிட்டா இது இந்துக்களுக்கு விழிப்புணர்வு வந்துடும். அந்த 2 நிமிஷம் பாதுகாப்பா இருக்காங்க. அந்த சைட் ஸ்டாண்ட் போட்டு பைக்ல இறங்க மாட்டேன்னு சொன்னா பாத்தீங்களா, அது உங்க மனசை குத்திருச்சு. இது மத்தவனுக்கும் குத்திரக்கூடாது. இந்த 2 நிமிஷம் கம்ப்ளீட் வீடியோவா வந்துடக்கூடாது. குறுக்கிடுறீங்க, அவ்வளவுதான் உங்க நோக்கம். உங்களை மாதிரி எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், டெய்லி பாக்குறேன். உங்க நோக்கம் எனக்கு தெளிவா தெரியும். விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒண்ணுமே இல்ல. இங்க எல்லாம் விழிப்போட இருக்கும். நாம வந்துடக்கூடாது, அவ்வளவுதான் உங்க எண்ணம். இப்ப ஏன் என்ன சொல்ல விட மாட்டீங்க? நான் சொல்றேன், நீங்க இல்ல குடுக்கல. நீங்க அந்த உங்க மனசாட்சி எங்க எப்ப குத்துதோ அப்ப குறுக்க வந்துடுறீங்க. ஏன்னா இது பாத்துட்டு இருக்கிற மத்த இந்துக்களுக்கும் இது விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது உங்களுடைய பயம். அப்படியெல்லாம் கிடையாது. நடந்துகிட்டு இருக்கிற விஷயம், நீங்க பேசுற எந்த கருத்தை நம்ம ஒளிபரப்பாம இருந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் நீங்க ஏன் குறுக்கிட்டுறீங்க? நான் 2 செகண்ட் கொடுத்தீங்கன்னா முடிச்சிருவேன். நீங்க பைக்கை நிப்பாட்டிட்டு நின்று ஏங்க இடிக்கிறீங்கன்னு கூட கேட்க மாட்டீங்க, உங்க அலுவலகத்துக்கு வந்துடுவீங்க. ஆனா அந்த கோவில் இடிக்கப்படுற நேரத்துல அங்க 4 இந்து மணிக்காரங்க நின்று கத்திட்டு இருப்பான், 4 பிஜேபிக்காரங்க நின்று கத்திட்டு இருப்பான். அவன் தான் இன்னைக்கு உங்க உயிரை கொடுத்து உங்களுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாத்து வச்சிட்டு இருக்கான். உயிரை கொடுத்துனா உண்மையிலேயே உயிரை கொடுத்து நூற்றுக்கணக்கான பேருடைய உயிரை நாங்க இழந்திருக்கோம். எங்களுடைய சகோதரர்களுடைய ரத்தத்தை இந்த மண்ணில இது ஒரு சமத்துவ பூமி. அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. திருப்பூர் தேவையில்லாம அச்சப்படுத்த வேண்டாம். சரி பாதேஷ், நடக்காது. தேவையில்லாம பீதியை கிளப்பி இது எவ்வளவு பெரிய அறியாமையுடைய உச்சம் மாதேஷ். நடந்துகிட்டு இருக்குங்கிற நடக்காதுன்னா போர்வை இழுத்து பூத்திக்கிட்டு கண்ணை மூடிட்டு நடக்கலன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க? திருபுவனத்துல நடந்தது நடக்கலையா? கற்பனையாது? கிராபிக்ஸ்ல நடந்த வீடியோ, ஏஐ வீடியோவாது? திருபுவனத்துல ராமலிங்கத்துக்கு நடந்தது நடக்கலையா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நடந்துட்டு இருக்குங்கிற நடக்காதுன்னா என்னங்க இது? அறிவுபூர்வமான பேச்சு இது அறிவுபூர்வமான பேச்சுன்னு எந்த சமூகமா அதை ஒத்துக்குமா? நடந்துட்டு. சரி சார், இந்த திருபுவனத்துல நடந்தது நடக்கலையா? ஓட்டு அரசியல்ல இது எடுபடுமா சார்? நீங்க என்ன செஞ்சீங்க இல்ல என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னாதான் ஓட்டு போடுவாங்க சார். நாங்க ஓட்டு அரசியல பண்ணல. இது ஓட்டு அரசியலுக்கான பேச்சாதான் பார்க்கப்படுது. நீங்க அரசியல் அறிப்போட பாக்குறீங்க, நாங்க மக்கள் நலனோடு பாக்குறோம். சரி, நாங்க பேசுறோம். ஓட்டெல்லாம் கேட்க மாட்டீங்க போயிட்டு 26ல எல்லாத்தையும் ஓட்டு அரசியல் அடைக்கிறதுக்கு நாங்க ஓட்டு அரசியல் பண்றது நானே திமுக வாங்க.
இங்க திமுக என்ன பண்ணுது? ஏங்க திமுக ஏங்க சார் முருக பக்தர்கள் மாநாட்டுல நீங்க 6 திமுக தீர்மானம் ஏன் போடுறீங்களா? இந்து 6 கடவுளை- தீர்மானம் திமுக அது அரசியலை ஒட்டியே இல்லையா அந்த 6 தீர்மானம்? திமுக இந்து கடவுள்களை ஏன் திட்டுது சொல்லுங்க? திமுகவில் இருக்கிற ஒரு சிலர் பேசுறாங்க. திமுக ஸ்டாலின். ஏதோ அபிஷியலா ஏதோ லெட்டர் பேட்ல வர மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஸ்டாலின் சார். இதெல்லாம் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா ஒரு 4 வருஷத்துல எங்க சார் பேசினாரு? ஏதாவது சொல்லுங்க சார். பொட்டு அழிச்சிருக்காரு. ஏங்க என்னங்க எப்பங்க போட்டு வச்சாரு? ஸ்ரீரங்கம் கோயில்ல என்ன அப்படியே புதுசா நடக்க தெரியாத இல்ல மாதிரி இல்ல பேசுறீங்க. எதையா ஒண்ணு எடுத்து நாலொரு வச்சுக்கிட்டு சார், மேனியும் என்னைக்கு வண்ணமா அது என்ன அலுவலகம் அதான் அறிவாலயத்தில் தான் நீங்க கிராஸ் பண்ணி டெய்லி அங்கதான் போறீங்க. ஸ்டாலினுடைய பேஜ் தான் டெய்லி ஃபாலோ பண்றீங்க. தெரியாத மாதிரி அப்படியே முழிக்கிறீங்க. இல்ல சார், என்னைக்கா ஒண்ணு நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து விட்டு இப்ப இவ்வளவு- இந்து தர்மத்தை அழிப்பங்கிறாரு சார் ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூனா நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க சில விஷயத்த. மாதேஷ். அது வெடிச்சு புஷ்ன்னு போயிடும் சார், ஒண்ணுமே இருக்காது சார் அதுல. நான் கேக்குறேன், திருபுவனத்துல ராமலிங்கம் சொல்லிட்டீங்க சார், சொல்லிட்டீங்க, பதிவு பண்ணீங்க. வெட்டி படுகொலை செய்யப்பட்டது. உங்க மனசாட்சி உறுத்தவே இல்லையா? உங்க மனச்சான்ற அசைச்சு ஒரு பார்க்கவே உயிர் போயிடுச்சு சார். வெறும் ஒரு உயிர் போன சம்பவம் தானா? ஒரு உயிர் ஏன் போச்சு சொல்லுங்க? உங்க வாயிலே நான் கேக்குறேன், நான் சொல்லலைங்க. அஸ்வத்தாம சொன்னா அரசியலுக்காக பேசுறேன்றீங்க. மதமாற்றம் செய்யாதீங்கன்னு பேசினார் அவரு, சரிங்களா? மத மாற்றம் பண்ணாதீங்க, மனுஷனா வாழுங்க அப்படின்னு பேசினாரு. உன்னுடைய தொப்பியை நான் போட்டுக்கிறேன், அந்த இஸ்லாமியருடைய தொப்பி எடுத்து அவர் போட்டுக்கிறேன், நீங்க விபதி வச்சுக்கோங்கன்னு சொன்னார். இதை விட ஒரு மனித நேயத்திற்கான மனிதவாதத்திற்கான அறைகோவல் இந்த உலகத்துல எங்கேயுமே விடப்படவில்லை. இந்த உலக அரங்குல ஒரு ஐநா சபை ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தம் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த திருபுவனத்துல ஒரு எளிய மகன், ஒரு திருபுவனத்துல ராமலிங்கம்ன்ற ஒருத்தர் சொன்னார் பத்தியா, உன் தொப்பியை நான் போட்டுக்கிறேன், என் விபதி நீ வச்சுக்கோ. இதுக்கு என்ன நமக்குள்ள மதம் என்ன இருக்கு? மனிதவாதம். இந்த மனிதவாதத்தை பேசிய ஒற்றை காரணத்திற்காக அந்த அதே சேம் டே, அந்த ஒரே நாளில் பெற்ற மகன் முன்னாடி வெட்டி கொல்லப்பட்டார் இந்த தமிழக மண்ணில் திருபுவனத்துல. இவ்வளவு கொடூரங்களையும் நீங்க பார்த்ததற்கு பிறகும், தினசரி அது நடக்குதுன்றதற்கு பிறகும் நடக்காது, இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்காதுன்னு பேசிட்டு இருந்தா, கோவில்களை இடிக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். கோவில்கள் 6000 கோவில்கள் அறநிலையத்துறையுடைய டாக்குமெண்ட்ல இருந்து காணாம போயிடுச்சு மாதேஷ். சோழர் காலத்து கோயில், இப்போ எங்கள் முழுதுருப்பேட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சோழர் காலத்து கோயில், சோழன் வந்து வழிபட்டுட்டு போய் போரில் ஜெயிச்ச கோயில் காணோம் மாதேஷ். ஏன்னா சார், இப்போ ஓட்டு அரசியல் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து போயிட்டு ஒரு கோயிலை இடிச்சிருவாங்க, திமுக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்ல போறீங்களோ? எனக்கு என்னமோ அப்படி தான் நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். மாதேஷ், நான் என்ன சொல்கிறேன், நீ எனக்கு ஓட்டே போட வேணாம் மாதேஷ். அப்படியா? நீங்கள் ஓட்டே போட வேணாம், தயவு செஞ்சு கொஞ்சமாவது அறிவு சொரணை இதோட நான் சொல்ற விஷயத்த யோசிச்சு பாருங்க போதும் சார். மக்கள் யோசிப்பாங்க சார். நான் என்ன சொல்றேன், நீங்க திமுகவே ஓட்டு போடுங்க, இல்ல வேற எந்த கருமத்துக்கு வேணா நீங்க ஓட்டு போடுங்க, ஓட்டுங்கிறதே மறந்துடுங்க. நான் கேட்கறது என்ன தெரியுமா, வெள்ளைக்காரன் இருக்கான்ல மாதேஷ், 200 வருஷம் பில்டிங்னா, 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்சுக்கு ஒரு கிளாக் இருக்குன்னா, அருங்காட்சியகத்தில் கண்ணாடி போட்டியில் வச்சு பாருங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்கால் வாட்ச் தான் தயாரிச்சிருக்கான்னு காட்டுறான். நானும் நம்ம ஊர்ல கோடிக்கணக்கான, என்ன சொல்றது, கோடிக்கணக்கு விலை மதிப்பே கிடையாது அதுக்கெல்லாம். அவ்வளவு பெரிய பெரிய கட்டிடங்கள், அவ்வளவு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது பொக்கிஷங்களை நம்ம வச்சிருக்கோம் கோயில்கள்ங்கிற பேர்ல. ஒரு தூண் நம்மகிட்ட இருந்து ஒரு தூண் கிடைச்சதுன்னா அதை எடுத்துட்டு போய் ஒரு மிகப்பெரிய ஏசி பில்டிங்ல ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு அந்த தூணை வச்சு பாருங்க, இந்தியாவில இருந்து இந்த தூண் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு அவன் காட்டுறான். ஆனா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தூண்கள் உங்க கிராமத்திலயும் எங்க கிராமத்திலயும் அழிஞ்சிட்டு இருக்கு. அறநிலையத்துறை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா அழிச்சிட்டு இருக்கு. ஏசி மாற்றத்துக்கு அந்த பாரம்பரிய தூண்ல ஓட்ட போடுறான், ஏசி மாற்றத்துக்கு பாரம்பரிய கரண்ட் கொடுக்கறதுக்கு பாரம்பரிய சிலையை உடைக்கிறான். நம்ம கிட்ட 250 ரூபாயிலேருந்து 1000 ரூபா காசு கொடுக்கறதுக்காக கம்பி வைக்கிறான் பார்த்தீங்களா? அதுல நம்ம ஃப்ளோர் இருக்கு இல்லையா, நமக்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் இயற்கையில எந்த பூகம்பத்தாலையும் புயலாலையும் மழையாலையும் சேதப்படுத்த முடியாத அந்த கோயிலுடைய அந்த ஃப்ளோரிங் தரையை ட்ரில்லர் வச்சு ஓட்டையை போட்டு அந்த கம்பியை வைக்கிறான். சார், இது எல்லா கோயில்களையும் அந்த பராமரிப்பு பண்ணி இன்னொன்று ஒரு மெயின்டெனன்ஸ்க்காகவும் மக்கள் பயன்பாட்டிற்காகவும் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். பாரம்பரியத்தை பழமையை அழிக்கக்கூடாது மாதேஷ். அறிவு இருக்கிற எவனுமே அதை செய்ய மாட்டான் மாதேஷ். உலகத்துல எங்கேயுமே நடக்கல மாதேஷ். சார், கூட்டம் நிறைய வரும்போது அதை கட்டுப்படுத்தி முறைப்படுத்தணும்ன்றதுக்காக இதெல்லாம் பண்றத, தடுப்பு கம்பிகள் எல்லாம் அமைக்கக்கூடாது. நீங்க கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தடுப்பு கம்பிகள் அமைக்கப்படல, காசு புடுங்கிறதுக்காக அமைக்கப்படுது. காசு புடுங்கிறதுக்காக அமைக்கப்படுது மாதிரி. சிதம்பரம் கோயில்ல தடுப்பு கம்பிகள் இல்லையே, ஏன்னா அங்க காசு புடுங்கல, ஏன்னா அங்க அறநிலைய அபகரிப்புத்துறை உள்ள வரல சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோயில்ல. ஆனா திருவண்ணாமலை கோயில்ல நான் சொன்னேன், நீங்க விசாரிச்சு பாத்தீங்களா? திருவண்ணாமலை லோக்கல் இருக்கவங்க ஒருத்தவங்க கூட சாமி பார்க்க முடியல, காசு கொடுத்து பார்க்க முடியல, அவ்வளோ காசு புடுங்குறான். கம்பியில் நிற்கிறவங்க பாத்ரூம் போக முடியாது லேடிஸ்.
8 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த கம்பிகளை நிற்க வைக்கிறான். கேவலம் இவங்க அங்கேருந்து அந்த பக்தர்கிட்ட இருந்து இவன் காசு பிடுங்கிறதுக்காக அந்த 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 ஃப்ளோரை ஓட்டையை போடுறான். அவ்வளோ பெரிய ட்ரில்லை போட்டு ஓட்டையை போடுறான். கோயில் பிரகாரத்துக்குள்ளே கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறான் திருவண்ணாமலையில். நான் சொல்கிறது, எப்பா சாமி நீ பிஜேபிக்கு ஓட்டே போட வேணாம், நீ எக்கேடா கெட்டு போய் யாருக்கா ஓட்டு போடு. குறைந்தபட்சம் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பழங்கால பொக்கிஷங்கள், நம்மெல்லாம் நம்முடைய மன்னர்கள் கட்டுது. ஒரு கோபுரத்துக்காக உயிரை விட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில்? ஒரு கோபுரத்துக்காக. நீங்க சொல்றது நம்புறாங்களான்னு பார்ப்போம். நீங்க நம்புறாங்களான்னா இல்லை மதேஷ், நான் என்ன சொல்றேன், நீங்களே நம்பிட்டீங்க. உங்க மனசாட்சியே இப்போ உறுத்துது. இங்க ஊப்பிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி இந்த பசப்பு டைலாக்லாம் பேசுறீங்க. நான் சொல்றது, நீ ஓட்டு போட வேணாம் சாமி, கொஞ்சம் யோசி. நம்முடைய அறம் அழிக்கப்படுது, நம்முடைய வாழ்வியல் வழிமுறை அழிக்கப்படுது, நம்முடைய பொக்கிஷங்கள் அழிக்கப்படுது. 1000 ஆண்டு 2000 ஆண்டு கோயில்கள் இங்கே சிதைக்கப்படுது. இவங்க அரசியல் அரிப்புக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்து தர்மத்தை திட்டுவது எங்களுடைய அரசியல்னு சொல்றாங்க. இந்து கோயில்களை கொச்சைப்படுத்துவது, இந்து தெய்வங்களை கொச்சைப்படுத்துவது, இந்து மந்திரங்களை கேவலப்படுத்துவது, இந்துக்களை முட்டாள்களாக சித்தரிப்பது எங்களுடைய அரசியல்னு சொல்றாங்க. எதுக்காக தெரியுங்களா? இப்படியெல்லாம் செய்தால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எங்களுக்கு அந்த 20% பாக்கெட்டாக விழுன்றாங்க. இதைவிட எங்களுடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்களை, அந்த பெருமக்களை கேவலப்படுத்துற விஷயம் ஒன்றும் இல்லைன்னு பிஜேபி பேசுது. எது உண்மைன்றது மக்கள் சொல்லுவாங்க. இப்படி பேசுறவங்களை பார்த்து மதவாதம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? நாங்க பேசுறது மனிதவாதம். யார் செய்வது நாங்க பேசுறது மனிதவாதம். மக்கள் முடிவு. நாங்க மனிதவாதம் தானே பேசுறோம். மக்கள் முடிவு பண்ணுவாங்க சார். நன்றி. ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வி. ஆமா ஆமா, நான் இந்த கேள்வியை தவிர்க்கணும்னு தான் நினைச்சேன். ஏன்னா உங்க கட்சி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு, இருந்தாலும் நான் கேட்கணும். கூட்டணி ஆட்சின்னு திரும்ப அமித்ஷா பேசுறாரு, இது நியாயமா? இல்லை புரியல. நியாயம் அநியாயம்னு நீங்க யாரு முடிவு பண்றீங்க? எனக்கு புரியல. நீங்க யாரு? அமித்ஷாஜி பேசுறது நியாயமா அநியாயமான்னு நீங்க ஜட்ஜா? அமித்ஷா யார் முடிவு பண்ண? எடப்பாடி தான் முடிவு பண்ணணும். கூட்டணி ஆட்சின்றத எடப்பாடி தான் முடிவு பண்ணணும். அங்க ஹைகமாண்ட் எடப்பாடி தானே, அமித்ஷா இல்லையே. ஹூ இஸ் அமித்ஷா? என்டிஏ அலையன்ஸுக்கு தமிழ்நாட்டில் தலைமை யார்? எடப்பாடி தானே. அமித்ஷா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அது நியாயமா அநியாயமான்னு பேசுகிற அளவுக்குலாம் நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, புரியுதா? அமித்ஷாஜி சொல்லியிருக்காரு அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிடையாது, உட்காந்துட்டு நியாயம் அநியாயம் எல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய எடப்பாடி தான் சொல்லணும் சார். சார் அதை முடிவு பண்ணுறது நீங்கள் யார் சார்? நீங்கள் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? நீங்க உட்காந்து நியாயம் போற போக்குல இதெல்லாம் பேசுனீங்கன்னா எடப்பாடி அப்ப எதுக்கு இருக்காரு? நீங்க நியாயம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டார் சார் எடப்பாடி. நீங்க கூட்டணிக்குள்ள நீங்க அப்படியே பேசி குண்டு வச்சிடலாம், எப்படியாவது இந்த கூட்டணியை சதைச்சிடலாம், எப்படியாவது திமுகவை அழிவிலிருந்து காப்பாத்தலாம்னு நினைச்சீங்கன்னா கனவுல கூட நடக்காது. இப்படியே இந்த கூட்டணியை மாதேஷ் மாதிரி 1,00,000 பேர் வந்தாலும் அழிக்க முடியும். இன்னும் 4 முறை அமித்ஷா பேசினாலே எடப்பாடி 1000 முறை மாதேஷ் இந்த மாதிரி சிண்டு முடிகிற வேலையை பண்ணாலும் முடியல சார், நடக்காது சார். டிசைடிங் யாரு? அத்தாரிட்டி யாரு? எடப்பாடியின் அத்தாரிட்டியை கேள்வி கேக்குறாரு அமித்ஷா. அமித்ஷா சார் நடக்காது. அமித்ஷா வேணா பிஜேபிக்கு தலைவரா இருக்கட்டும், ஏடிஎம்கேவுக்கு ஒரு தலைவரா. நடக்காது சார், நடக்காது, முடியாது. என்ன வேணா உருளுங்க. இன்னும் 2 முறை பேசினா அவங்க போயிட்டு வாங்க, 24 தேர்தல போயிட்டு வாங்கன்ற மாதிரி போயிட்டு வாங்கன்னு போறாரு. உருளுங்க, போய் எங்கேயாவது வேண்டிட்டு தீ மிதிங்க, காவடி தூக்குங்க, என்ன வேணா பண்ணுங்க மாதேஷ். இந்த கூட்டணி முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி தேர்தலை மிகப்பெரிய சக்தியோடு மக்கள் ஆதரவோடு 2026 தேர்தலில் அணுகத்தான் போது, ஜெயிக்கத்தான் போது. திமுக கூட்டணி மண்ணை கவ்வதான் போது. நீங்க முக்காடு போட்டு உட்காந்து அழுதான் போறீங்க. ஜெல்லாவது பல்லாவதுலாம் நாங்க பாத்துக்கிறோம். திமுகவும் மதிமுகவும் கூட்டணி வைக்கும் போது அது ஜெல்லாகும் போது ஈவே ராமசாமி தலித்துகளுக்கு எதிராக தான் இருந்தான்னு ரிட்டன் ஆர்டிக்கல் எழுதின ரவிக்குமார் அவர்கள் இருக்கிற விசிகா ஜெல்லாகும் போது, காங்கிரஸும் திமுகவும் ஜெல்லாகும் போது, கம்யூனிஸ்டும் திமுகவும் ஜெல்லாகும் போது, இந்த எந்த கட்சிக்காவது சார் இது பெரிய சண்டை சார். கூட்டணியில பங்கு நாங்க அங்க வகிப்போம், நாங்க முதலமைச்சர் யாரு எடப்பாடின்னு சொல்ல கூட மாட்டேன்றாரு அமித்ஷா. கொள்கை உடன்பாடு இருக்கிறதா? இதுதான் கேள்வி. ஒரு அரசியல்னா என்ன? கொள்கையை பார்க்கணும். கம்யூனிஸ்டோட கொள்கை என்ன, திமுகவோட கொள்கை என்ன? கம்யூனிஸ்ட பத்தி ஈவே ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு? மலத்தோடு ஒப்பிட்டு பேசுறேன். ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் பத்தி பேசுங்க. நான் திமுக அலைன்ஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அமித்ஷா மத்த ஸ்டேட்ல மிரட்டுற மாதிரி இங்க எடப்பாடியா அதிமுகவை மிரட்டினா அவங்க தொண்டர்கள் பெரிய 1.5 கோடி தொண்டர்கள் தெரியும்ல, 2 கோடி பேரு. நாங்கெல்லாம் கலத்திலே ஜெல் ஆயிட்டோம், கிளை அளவுல ஜெல் ஆகாது இது. அமித்ஷா பேச மூத்த பத்திரிகையாளர் மணி தான் சொல்லுவார், யாரோ ஒரு தலைவர் பேச 10,000 ஓட்டு குறைஞ்சினே இருக்கும் சார். அந்த மாதிரி அமித்ஷா பேச இங்க ஒரு 20,000 ஓட்டு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி குறைஞ்சினே இருக்கும் சார். வீணா போயிட்டு இருக்கு ஒரு நாளும். அதுவும் உங்க ஆசை, உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய வைத்தறிச்சல், உங்களுடைய வன்மம்,
ஐயா எப்படியாவது இந்த கூட்டணி முடிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி டெய்லி போய் உட்காந்து கடந்து தவிக்கிறீங்க. நான் தான் சொல்றேனே, நீங்க என்ன உருண்டாலும் என்ன புரண்டாலும் உங்களை மாதிரி 100 மாதேஷ் வந்து கத்தி கடந்து கதறினாலும் அதிமுக பிஜேபி கூட்டணி உடைய போறோம். அமித்ஷா இப்படியே பேசினா அதிமுக தொண்டர்கள் அடுத்து நான் பேச தான் சொல்லிட்டேனே, நாங்க கீழே அளவுல ஜெல் ஆயிட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. ஜெல் ஆயிடுச்சா? நாங்கெல்லாம் எப்படி தேர்தலை அணுகுவதுங்கிற அளவுக்கு நாங்க பேசிட்டு இருக்கிறோம். பார்க்கலாம். ஒன்னும் நடக்காது. ஐயா நடக்காது கண்ணா. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.